வணக்கம்மா. வணக்கம். வாங்க மகாலட்சுமி. குபேரன் எங்க? வந்துட்டமா. வணக்கம். என்ன பாக்குறீங்க? இவங்க தான் உங்களோட சீஃப் கெஸ்ட். உங்க சமையல் திறமைய காட்டி இவங்கள தான் நீங்க அசத்த போறீங்க. கூட்டிட்டு போய் பரிமாறுங்க. ஏ வித்யா, இது ரொம்ப டூ மச். ஏய், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த பிச்சைக்காரங்களுக்கு நாங்க சமைச்சு போடணுமா? என்ன பிச்சைக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? இந்த பாவத்தை போக்கி உங்களுக்கு புண்ணியம் கொடுக்கிற சாமி நாங்க. எங்களையே கேவலமா பேசுறீங்களா? ஒரு நாள் எங்க கூட வந்து வரிசையில உட்காந்து என்னது கை நீட்டி பிச்சை எடுக்க முடியுமா? நான் ரொம்பலாம் வேணாம். ஒரு 100 ரூபாய் பிச்சை எடுத்து காட்ட முடியுமா? நான் எதுக்குடா உன் கூட பிச்சை எடுக்கணும்? நான் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரின்னு உனக்கு தெரியுமா? கோட்டீஸ்வரி, இந்த வீட்ல ஏன் வேலைக்காரியா வேலை செய்யற? ஆரம்பத்திலே ஃப்ராட் பண்ணாம ஒழுங்கா சமைச்சிருந்தா இப்படி எல்லாம் அவமானப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? இப்ப இவங்களுக்கு பரிமாற போறீங்களா இல்லையா? பரிமாறுறேன். இதுக்கு மேல அவமானப்பட என்ன இருக்கு? ஏய் வாங்க, வந்து உட்காருங்க. ஏய், காதுல விழலையா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா சீஃப் கெஸ்ட் சாப்பிடுவாங்களா பிரீத்தி? என்ன நீ, உனக்கு பாஸ் பண்ற ஐடியாவே இல்லையா? பிச்சைக்காரன் சார், பிச்சைக்காரன் மேடம், ப்ளீஸ் வந்து சாப்பிடுறீங்களா? அந்த மரியாதை இருக்கணும். ஏன் நீங்க மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? என்ன இவங்க கூப்பிட மாட்டாங்களா? ஆண்டி, இதுக்கு மேல முறைச்சிட்டு நின்னு ஒன்னும் ஆக போறது இல்ல. கூப்பிடுங்க. சரி சரி, வந்து சாப்பிடுங்க வாங்க. என்னது? நாங்க என்ன உங்ககிட்ட பிச்சையா கேட்டோம்? நாங்க விருந்துக்கு வந்திருக்கோம், அதுவும் ஜட்ஜா வந்திருக்கோம். சிரிச்சுக்கிட்டே மரியாதையா கூப்பிடுங்க. ஐயா குபேரன் ஐயா, வாங்க. வாங்க போங்க போங்க. என்னது இது? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம். நாங்க எங்க தட்டுல தான் சாப்பிடுவோம். என்னது இது? பிச்சைக்காரனுக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க. நாங்க ஜட்ஜு, ஒழுங்கா ஊத்துங்க. உப்பு அதிகமா இருக்குமா? என்ன இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன வேகவே இல்ல? சாப்பாடு அப்படியே வேற வேறையா இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பரம்பரை பிச்சைக்காரங்க நாங்க. கால் வைத்து கஞ்சினாலும் அது நேர்மையா பிச்சை எடுத்த காசாதான் இருக்கும். இந்த மாதிரி தப்பாலாம் சம்பாதிக்க மாட்டோம். தள்ளுங்க. மாமா, என்னங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன மார்க்? நாங்க தினம் பல வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோம். அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். ஆனா அது எதுவுமே இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. அப்போ உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? அப்போ இவங்க 2 பேருமே ஃபெயிலா? அப்படி சொல்ல முடியாது. மோசத்துலயும் சுமாரான மோசம்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி ஒரு சமையல்னு சொல்லலாம். யாரோட சமையல்? யாரு காரக்குழம்பு வச்சது? நான்தான். ரொம்ப பெருமைப்படலாம் வேணாம். அது காரக்குழம்பு மாதிரிலாம் இல்ல. ஆனா அது ஒரு குழம்பு, அவ்வளவுதான். அப்போ நான் வச்ச சாம்பாரு? அத வச்சதுக்கு தண்டனையா அதுல 2 கிளாஸ் உன்னை குடிக்க சொன்னா உன் உசிரே போயிரும். ஏதோ இது பல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்றதுனால இந்த உடம்பு தாங்குது. இந்த பொண்ண சமையல் இல்ல, கிச்சன்ல பாத்திரம் கழுவு கூட விட்டுறாதீங்க. ரொம்ப டேஞ்சர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாப்பாடு நீங்க யாரும் சாப்பிட வேணாம்.
உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆ, எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கூட இந்த சாப்பாடு போட்டுறாதீங்க. ம். நாங்க கிளம்புறோம். மா வாமா. ஐயோ ஐயோ ஆஹா ஆஹா. என்ன பிரீத்தி, நீதான் ஜெய் பண்ண நினைச்ச. ஆனா சகுந்தலா கொஞ்சம் பாசிட்டிவ் மார்க் வாங்கிட்டாங்களே. பாத்துக்கோ, அப்புறம் உனக்கு ஜாமீனே கிடைக்காது. ஹலோ கதவை துறை. சஞ்சய், என்ன இது? இது பார்த்தா தெரியல. குடிச்சிருக்கியா? ஆமா, ஏன் உனக்கு வேணுமா? ஏய், தப்பு தப்பு, நீ குடிக்க கூடாது, நான் தான் குடிக்கணும். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர? என்ன நடந்துச்சா? நீ அடி பாவி. ஏய், கட்ன புருஷன் போதில தட்டு மாதிரி விழ போறேன், தாங்கி பிடிக்காம ஒதுங்கி போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே. நீ குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடப்ப, உன்னை தூக்கி சுமக்கிறது தான் என் வேலையா? என்ன அதுக்கு தான் பெத்து விட்டுருக்காங்களா? இதுதான் பிரச்சனையே. ஏய், இதுக்கு தாண்டி நான் குடிக்கிறேன். எப்ப என் வாக லைட் தெரியும் பார்த்து. லைட்டா? அதான் ரூம்ல எரியுது. ஏய், நான் என் வாழ்க்கைய பத்தி பேசினா நீ நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்க. கடவுளே, என்னை ஏன் படைச்ச? என்னை ஏன் இவ்வளவு லவ் பண்ண வச்ச? என்ன ஏன் இவ்வளவு கல்யாணம் பண்ண வச்ச? நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்ப எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? நான் புலம்புறேனா? அடியே, நீ தாண்டி என்ன புலம்ப வைக்கிற. நான் என்ன பண்ண? நீ எதுவுமே பண்ணல, அதுதான் இப்ப பிரச்சனையே. முதல்ல உன்னை நான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணேன், உன்னை விட்டு வேலைக்கு இருந்தேன். அப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் என் குடும்பமும் உன்னை புரிஞ்சுக்கிச்சு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்ட. நீ இப்ப திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்ட. வந்து வீட்டுக்குள்ள என்ன பண்ற? போட்டி நடத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி என் வாழ்க்கை அப்படியே தொடர்கதையா போயிட்டே இந்த புடிக்க மாட்டியா? சரி, என்ன பண்றது? ஹோ, அந்த சோகத்துல தான் குடிச்சியா? ஆமா, அதான் நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டிய. ஆமா, இன்னியா நீ என்ன ஒழுக்கி வைக்கிற, அப்புறம் எப்படி நாம சேர்ந்து வாடுறது? அத்தை என்ன ஏத்துக்கணும், அவங்க மருமகளா அங்கீகரிக்கணும். ஹே அம்மா, நான் உனக்கு தாலி கட்டிருக்கேனா இல்ல என் அம்மா உனக்கு தாலி கட்டிருக்காங்களா? அப்போ என் வாழ்க்கை இப்படிதான். நான் இந்த பால் இருக்குல்ல, அப்படியே என் வாழ்க்கை அதுலயே மூழ்காலியே. என்ன கன்றாவி சரக்குது, இப்படி வாட அடிக்குது. நீ குடிச்ச சரக்கை விட அது ஒண்ணும் அவ்வளவு மோசம் இல்ல. உன்னா என்ன வந்து என்னத்த பார்த்து வலிக்கு போன வதாலே, எனக்கு அதுக்கு மேல இருக்குமான்னு கூட தெரியல. நான் உள்ளே
ஐயோ இருந்து சாப்பிடாம குடிச்சு பயிர் வர எரியுதே. இப்போ ஒரு கட்டிங் போட்டா சரியா இருக்குமோ? இந்தா சாப்பிடு. சி. ஏண்டி சாப்பிடுங்கிற சீ சொல்ற? இரு இரு. இரு ஒரு நிமிஷம் இரு. முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. சரி நீ என் பக்கத்துல வந்து தூங்கு, இல்லைன்னா எனக்கு அழுக வரும். சரி தூங்குறேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகே வா, கம் சூன். ஏய், குடிகாரனா நடிச்சா இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா? இது தெரியாம போச்சே. சாப்பாடு ஊட்டி விடுறா, ஷர்ட் கழட்டி விடுறா. இனி 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூடா. நீ மட்டும் இல்லைன்னா இன்னும் நான் அங்க இருக்க முடியாது. ஐயோ தேங்க்யூ. இன்னைக்கு எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. நடிக்கிறியா நீ? இருடா. தூங்கிட்டியா சஞ்சய்? இல்ல நீ பக்கத்துல வந்து படு. வா வா. என்னடி கொல்ல பண்ண பாக்குறியாடி? எதுக்கு இப்படி கேளுன? ஆமா என்ன நினைக்கிற நீ? ஐயோ எப்படி சவுந்து போச்சு பாரு. என்ன லுக்கு விடுற? அம்மா கிட்ட சொல்லவா? திருட்டு பயலே, குடிச்சிருக்கேன்னு போய் சொல்லி ஏமாத்துறியா? நான் விட மாட்டேடா. அதுல நான் சொல்றது கேளு. நான் சொல்றது வேண்டாம் வேண்டாம். இரு நான் சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். இதுக்கு மேல அடிச்ச உன் தாலிக்கு தான் ஆபத்து. இதோட நிறுத்திக்குவோம். இனி இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம் பண்ண என் தாலியை பத்தி கூட நான் யோசிக்க மாட்டேன். இனிமேல இந்த ஐடியாவை யூஸ் பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க. இனி நான் வேற ஐடியா யோசிக்கிறேன். இல்ல என்னது? இல்ல நான் ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு விட்டுரு. அந்த ஏசி ஆன் பண்ணு. ஏண்டி நம்மள டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்ச அந்த வித்யா எதுக்கு இப்படி ஏசி ரூம் கொடுக்கணும்? அதான் ஆண்டி எனக்கும் டவுட்டா இருக்கு. காலையில இருந்து இவ்ளோ பிரச்சனைய கொடுத்துட்டு ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் நிம்மதியான இந்த ரூமை கொடுத்திருக்கானா? கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சஞ்சய், அவங்க 2 பேரும் ஆள வச்சு அத்தை ரூம்ல இருக்கிற ஏசில பாய்சன் கலந்தாங்கல்ல, அதுக்கு நாம பழி வாங்க வேண்டாமா? வித்யா, என்ன நீ இப்படி இறங்கிட்ட? முல்ல
முள்ளால தான் எடுக்கணும் சஞ்சய். நாமளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போறது? இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதால திருந்த போறாங்களா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த ஒரு வாரம் முடிஞ்சு ஜாமீன் கிடைச்ச உடனே மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம போராடணும்? அதான் 2 பேரும் மூச்சையும் நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலையிலே 2 பேரு கதையும் முடிஞ்சிரும். எவிடன்ஸே இருக்காது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, இப்படி பாத்துக்கலாம். திறந்து விடுறதுக்காகவா இப்படி பிளான் பண்ண? அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுல மீட் பண்ணலாம். குட் நைட் அண்ட் குட் பை. ஏய் வித்யா, கதவை தோற. கதவை தோற. ஏய் வித்யா, கதவை தோற வித்யா. வித்யா தோற. கதவை தோற. ஐயோ, ஏசி ஆஃப் பண்ணு. என்னாச்சு? ஆஃப் ஆக மாட்டேங்குதுடி. ஐயோ ஐயோ, நான் அப்பவே நினைச்சேன் இவ ஏதாவது வில்லத்தனம் பண்ணுவான்னு. இப்படி கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நினைக்கவே இல்ல. ஐயோ, என் அப்பா அம்மா கூட அமெரிக்கா போயிருந்தா என் உசுராவது மிஞ்சிருக்குமே. இப்படி உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டு என் உசுரை விட போறேனே. ஏய், வாய மூடி கொஞ்சம். அவ பக்காவா பிளான் பண்ணிட்டா. நாம சாக போறோம். தள்ளு. ஏய் வித்யா, வித்யா கதவை தர வித்யா. எங்களுக்கு ஏதாவது ஆச்சுடா, என் பையன் உங்களை சும்மா விட மாட்டான். நாமளே செத்ததுக்கு அப்புறம் உன் பையன் வந்து என்ன செய்ய போறான்? ஏய், நீ ஒருத்தி வாய மூடி. ஐயோ, ஆண்டி, லேசா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது. போச்சு. பிரீத்தி, அந்த ஜன்னலை கொஞ்சம் தர. ஆண்டி, ஜன்னலை திறக்க முடியல. யாரோ லாக் பண்ணிருக்காங்க. நம்ம செத்தாலும் இந்த குடும்பம் மட்டும் நிம்மதியாவே இருக்க கூடாது. மொத்த பேரும் ஜெயிலுக்கு போகணும். என்ன பண்றீங்க? என் பேர் சகுந்தலா, இவ பிரீத்தி. நாங்க 2 பேரும் ஒரு குற்ற வழக்குல ஜெயில இருந்தோம். ஜட்ஜி எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா வேதா வீட்ல ஒரு வாரம் எங்களை வேலை செய்ய சொன்னாரு. நாங்களும் இங்க வேலை செய்ய வந்தோம். ஆனா இங்க எங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய சதி நடக்குது. ஏசில ஏதோ பாய்சனை கலந்து அந்த வித்யா எங்க 2 பேரையும் கொல்ல பாக்குறா. இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாதபடி டோர் எல்லாம் பூட்டி வச்சிருக்கா. எங்களுக்கு மூச்சு முட்டுது. எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு அந்த வித்யாவும் அவ குடும்பத்தாரும் தான் காரணம். மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் எங்களை கொல்ல பாக்குறாங்க. அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தர்ஷன், அவங்கள விட்டுறாதடா. அவங்கள விட்டுறாத தர்ஷன். அப்பா, அம்மா, அந்த வித்யாவை நீங்க சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. உங்க பொண்ணு அவதான் கொலை பண்ணிருக்கா. ஆண்டி, அந்த ஜட்ஜுக்கும் அனுப்புங்க. அப்படியே அப்படியே மீடியாவுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். ஐயோ, என் சாவி இப்படி இருக்கும் நான் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல. நான் எவ்வளவு சாதிக்கணும்னு நினைச்சேன். எல்லாம் போச்சே. அடியே வித்யா, நான்
செத்தாலும் ஆவிய வந்து உன்னை பழி வாங்குவண்டி.